சட்டசபை தேர்தலில் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழியை வேட்பாளராக அறிவிக்குமாறு நாட்டுப்புற கலைஞர்கள் மற்றும் நாடார் அமைப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். திமுக துணை பொதுச் செயலாளரான கனிமொழி தற்போது தூத்துக்குடி தொகுதி எம்பியாக உள்ளார். அவர் சட்டசபை தேர்தலில் களமிறங்கி மாநில அரசியலில் குதிக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருச்செந்தூர் தொகுதியில் அவர் போட்டியிடுவார் என்றும் கூறப்பட்டது. ஆனால் மாநில அரசியலுக்கு கனிமொழி வந்தால் துணை முதல்வர் உதயநிதிக்கு சிக்கல் ஏற்படும் என கனிமொழி போட்டியிடுவது குறித்து திமுக தலைமை எந்த முடிவையும் எடுக்காமல் உள்ளது. அரசியலில் இருந்து ஒதுங்க முடிவு செய்த திருச்செந்தூர் எம்எல்ஏவான அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீண்டும் போட்டியிடும் வகையில் தேர்தல் பணியை துவக்கியுள்ளார். இந்நிலையில் திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களில் ஏதாவது ஒரு தொகுதியில் போட்டியிட கனிமொழிக்கு வாய்ப்பளிக்குமாறு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்துள்ளனர். முதல்வர் ஸ்டாலினுக்கு நெல்லை, தூத்துக்குடி நாடார் மகமை பரிபாலன சங்கத்தினர் அனுப்பிய கடிதத்தில் தென் மாவட்டங்களுக்கும் மகளிர் உரிமைகளுக்கும் பெண் பிள்ளைகளின் நலனுக்கும் சிறந்த பாதுகாப்பான அரசியல் தலைவரான கனிமொழிக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. கோவையில் பாஜகவிற்கு சில தொகுதிகளை வழங்கவில்லை என பாஜகவினர் போராட்டங்களில் ஈடுபடுவது வருத்தமளிக்கிறது என்று பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தேர்தலில் போட்டியிடுவது குறித்து கட்சி தலைமை முடிவு எடுக்கும். திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தமிழக பிரச்சனைகளை பேசவும் அவர்களது கட்சியை வளர்க்கவும் மாநில அரசியலுக்கு வருவதை வரவேற்கிறோம். சமூக நீதி பேசும் திமுகவில் முதல்வரின் மகன்தான் அடுத்த முதல்வராக வேண்டும் என்ற எண்ணம் முதல்வர் குடும்பத்தில் மேலோங்கி உள்ளது. திமுகவில் பொறுப்பும் உரிமையும் பெண்களுக்கு இரண்டாவதாகத்தான் வழங்கப்படுகிறது என்றும் வானதி சீனிவாசன் பேசியுள்ளார். முரசொலி அறக்கட்டளையின் சட்டவிரோத செயல்பாடுகள் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரிய மனுவுக்கு சிபிஐ மற்றும் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் பதிலளிக்கும்படி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முரசொலி அறக்கட்டளையின் சட்டவிரோத செயல்பாடுகள் தொடர்பாக கடந்த 12 மற்றும் 17ஆம் தேதி அளித்த புகார் மனுவை பரிசீலித்து சிபிஐ விசாரணை நடத்த உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் திருநெல்வேலியைச் சேர்ந்த வழக்கறிஞர் கே வெங்கடாச்சலபதி என்பவர் பொதுநல வழக்கு தொடர்ந்தார். இந்த மனு நீதிபதி எஸ். ஏ. தர்மாதிகாரி, நீதிபதி ஜி. அருள்முருகன் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் தாமுசேஷாத்ரி நாயுடு ஆஜராகி பஞ்சமி நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டு முரசொலி அலுவலகம் கட்டப்பட்டுள்ளது என்ற புகார் உள்ளது. அறக்கட்டளைக்கு கடந்த ஆண்டு மார்ச் 31ஆம் தேதி நிலவரப்படி 143.40 கோடி ரூபாய் நிதி உள்ளது. நில உரிமை தொடர்பாகவும் முரண்பாடுகள் உள்ளன. தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் உண்மையை கண்டறிய உதவும் எவ்வித விசாரணை பிரிவையும் கொண்டிருக்கவில்லை. பரிந்துரைக்கும் அமைப்பு என்பதால் இவ்விவகாரம் குறித்து சிபிஐ விசாரிக்க உத்தரவிட வேண்டும் என்றார். முரசொலி அறக்கட்டளை சார்பில் மூத்த வழக்கறிஞர் வில்சன் ஆஜராகி வழக்கறிஞர் என கூறி பொதுநல மனு தாக்கல் செய்துள்ள மனுதாரர் பாஜகவில் திருநெல்வேலி மாவட்ட செயலாளர். உண்மையை மறைத்து அரசியல் உள்நோக்குடன் இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ளது. 2020ஆம் ஆண்டில் பாஜகவைச் சேர்ந்த மத்திய அமைச்சர் எல். முருகன் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தின் துணைத் தலைவராக பணியாற்றிய போது முரசொலி பிரச்சினைக்கு வித்திடப்பட்டது என்றார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் முரசொலி அலுவலகம் விவகாரம் தொடர்பாக நீதிமன்றம் ஏதும் கூறவில்லை. தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் இது தொடர்பாக விசாரணை நடத்த உத்தரவிட்டுள்ளது என்றனர். மேலும் இந்த மனு குறித்து சிபிஐ மற்றும் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம், முரசொலி அறக்கட்டளை உள்ளிட்டவை பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை 2 வாரங்களுக்கு தள்ளி வைத்தனர். சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் 127 தொகுதிகளுக்கான 2ஆம் கட்ட வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் 42 புதுமுகங்களுக்கும் 17 பெண்களுக்கும் வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி குறித்து முகநூலில் அவதூறு வீடியோ வெளியிட்ட அமைச்சர் மனோ தங்கராஜ் மீது வழக்கு பதிவு செய்ய கோரிய புகார் மீது விசாரணை நடத்த போலீசாருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் சூரிய சக்தி மின் உற்பத்தி எப்போதும் இல்லாத வகையில் 5.48 கோடி யூனிட்டுகளாக அதிகரித்து புதிய உச்சத்தை எட்டியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் தனியார் நிறுவனங்கள் அதிக திறனில் சூரிய சக்தி மின் நிலையங்களை அமைத்து மின் உற்பத்தி செய்து வருகின்றன. இது தவிர அரசு மற்றும் தனியார் என சமீப காலமாக ஏராளமான கட்டடங்களின் மேற்கூரையில் குறைந்த திறனில் மேற்கூரை சூரிய சக்தி மின் நிலையங்களும் அமைக்கப்பட்டு மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது.
இலங்கையில் 4 லிட்டர் பெட்ரோலை பதுக்கி வைத்திருந்த நபருக்கு உள்ளூர் நீதிமன்றம் 21 நாட்கள் சிறை தண்டனை விதித்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடியும் நானும் காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பவர்கள் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி மற்றும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஆகியோர் மகிழ்ச்சியுடன் கைகுலுக்கும் படம் ஒன்றை இந்தியாவில் உள்ள அமெரிக்க தூதரகம் எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ளது. அதில் பிரதமர் மோடி குறித்து அதிபர் டிரம்பின் சில பாராட்டு கருத்துக்களும் இடம்பெற்றுள்ளன. அமெரிக்க கரன்சியான டாலர் நோட்டுகளில் 165 ஆண்டுகளாக நிதியமைச்சரின் கையெழுத்தே இடம்பெற்ற நிலையில் அந்நாட்டின் 250வது சுதந்திர தினத்தை ஒட்டி முதன்முறையாக அதிபரின் கையெழுத்து, அமெரிக்க அதிபர் டிரம்பின் கையெழுத்து இடம்பெறவுள்ளது.